நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 21 அதிகாரம் முதல் 17 வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் இன்றைக்கு திசை திருப்பிக் கொள்ளலாம். இன்று உலகம் முழுவதும் அநேக சபைகளிலே குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே என்று அனுசரிக்கப்படுகிறது. இது எதன் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக, அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக, தன்னை ராஜாவாக எருசலேம் நகருக்கு வெளிப்படுத்தினதை நினைவு கூறுகின்ற ஒரு தினம். Jesus revealing himself as the messianic king before his death. போன வாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீகத்தின் முழுமையை நாம் பார்த்தோம். அது அவர் எப்படி அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் முழங்கால் படியிட்டு பிதாவின் இடத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று வேண்டினார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் நம்ம பார்க்கிற இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தின் வெளிப்பாடை நம்ம பார்க்கிறோம். தி டிவைன் சைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் ஒரு ராஜாவை போல எருசலேம் நகர்ல பவனி வராரு. அவரை யாராலையும் என்ன பண்ண முடியலைங்க, தடுத்து நிறுத்த முடியல, கேள்வி கேட்க முடியல. அவர் கழுதை குட்டியின் மீது எருசலேம் நகர்ல நடந்து வராரு. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று அவரை புகழ்கிறார்கள். அவர் நேரா எங்க போறாரு? தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்துல போய் அங்க புறா விற்கிறவங்க, காசுக்காரர்கள், அவர்களெல்லாம் அடித்து நொறுக்கி தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் செய்யறாரு. சுத்தம் செய்து விட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லா மனிதருக்கும் ஜப வீடு என்று அழைக்கப்படும், அதை நீங்கள் கல்லர் குகையாக்கினீர்களே என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் போய் அந்த ஆலயத்தை சுத்தம் செய்த உடனே அந்த ஆலயத்தினுடைய அதிபதிகள், பிரதான ஆசாரியனும் அந்த ஆலய வளாகத்தை காப்பவர்களும் நிர்வாகிப்பவர்களும் யாரை கேட்டு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு உடனே இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, அவங்கள பார்த்து ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு, இது என்னுடைய ஆலயம், நீங்க கேட்கலையா? எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று என்னை வாழ்த்துவதை நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தின் வெளிப்பாடு, அவர் ராஜா என்ற ஒரு வெளிப்பாட்டை நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த மத்தேயு 21 அதிகாரம் 1-17 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேத பகுதியிலே என்ன கூறப்பட்டுள்ளது என்று 3 கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இந்த 3 காரியங்களும் கிறிஸ்துவை குறித்து நாம் அறியாத புதிய காரியங்கள் அல்ல. They are not new for us. இதெல்லாம் நமக்கு நன்றாக அறிந்திருக்கிற காரியங்கள் தான். ஆனால் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று நம்மை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 21 அதிகாரம் 1-7 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பு அனைத்தின் மீதும் ஆண்டவராய் இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Jesus Christ is Lord over all creation. இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பு அனைத்தின் மீதும் ராஜாவாய் இல்லை என்றால் ஆண்டவராய் இருக்கிறார் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கு நம்ம இதை பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு மிக அருகிலே வந்து விட்டார். இப்போ ஒலிவமலைக்கு அருகான பெத்பெகே அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கார். இந்த பெத்பெகே அப்படிங்கிற கிராமத்துக்கு அவர் வந்த உடனே 2 சீஷர்கள் அழைக்கிறார். மறுபடியும் இந்த 2 சீஷர்கள் யார் என்று பெயர் சொல்லப்படவில்லை. இந்த 2 சீஷர்கள் அழைத்து அவங்ககிட்ட என்ன சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்க போங்க, போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதுக்கு முன்னாடி நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தியானம் செய்த போது இதே போல 2 சீஷர்களை ஒரு காரியத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். அது யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? என்ன காரியத்தை செய்யும்படியாக அனுப்பினார்? ஆமா, நீங்க போங்கப்பா, உங்களுக்கு எதிராக தண்ணீர் கூடம் தூக்கி கொண்டு ஒருவன் வருவான், அவன் பின்னாடி போங்க,
அங்க போன உடனே அந்த வீட்டு எஜமான்ட்ட ஆண்டவருக்கு இந்த வீடு என்ன பண்ணணும் வேணும்னு சொல்லி கேளுங்க, அவன் உங்களுக்கு அதை என்ன பண்ணுவான், திறந்து கொடுப்பான். அதே போல இங்க இயேசு கிறிஸ்து இந்த 2 சீஷர்களை அனுப்பிவிட்டு நீங்க போங்க, அங்க ஒரு வீட்டுல ஒரு கழுதையும் அந்த குட்டியும் என்ன பண்ணுவாங்க கட்டப்பட்டு இருக்கும், அது நீங்க அவிழ்த்து கொண்டு வாருங்க. அது யாராச்சும் எதுக்குப்பா இதை அவுக்குறேன்னு சொல்லி கேட்டா நீ அவங்கள பார்த்து என்ன சொல்லணும், இது யாருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேண்டும். உங்க வீட்டிலலாம் நீங்க ஆடு மாடு கோழி கழுதை எதுவும் வளர்க்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ திடீர்னு உங்க வீட்டுக்குள்ளார யாராச்சும் வந்து உங்க வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை என்ன பண்றாங்க எடுக்கிறாங்க. இப்போ நேராக கிஷோர் வீட்டுக்குள்ளார போறாங்க. போன உடனே கிஷோருடைய ஐபோனை ஒருத்தர் எடுக்கிறாரு. கிஷோர் உடனே கேட்கிறாரு, ஏன்பா யாருப்பா நீ பாட்டுக்கு வந்து என்னுடைய போனை எடுக்கிற? அப்ப உடனே அவங்க இது ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ ஒருவேளை நம்முடைய போனை எடுத்து இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம், சரிப்பா எடுத்துக்கோன்னு கூட சொல்லிடுவோம். இப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் எடுக்க அனுப்புனா என்ன பண்ணுவோம், போகுமா? நம்ம ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவர் நீங்க பாட்டுக்கு அனுப்புறீங்க, அவன் என்னை திருடன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிடுவான். அப்போ ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரிடத்துல சொன்னவனே அவங்க போறாங்க. இங்க இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த ஆண்டவர் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில குரியோஸ் என்ற பதம். இந்த குரியோஸ் என்ற பதத்தை பொதுவா யார் பயன்படுத்துவார்கள் என்றால் ரோம பேரரசர்கள் தங்களுடைய தலைப்பாக என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க. உதாரணமா இயேசு கிறிஸ்து பிறந்த போது அகஸ்து ராயன் என்று ஒரு ராயன் இருந்தார் இல்லையா, ஒரு சீசர். அந்த அகஸ்து ராயன் தன்னை குரியோஸ் ஆண்டவன் என்று என்ன பண்ணுவாங்க அழைத்துக் கொள்வான். ஆதி திருச்சபையின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்ட போது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, யார் உன்னுடைய ஆண்டவர்? Who is your kurios? அப்ப உடனடியாக அவங்க அந்த ராயன் சக்கரவர்த்தியுடைய பேரை சொல்லி அவர் தான் என்னுடைய ஆண்டவர்னு சொன்னா அவங்களை விடுதலை பண்ணிடுவாங்க. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர்னு சொன்னா அவங்களை பிடிச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஜெயில போட்டுருவாங்க, தண்டிப்பாங்க. அதனால பவுல் கூட தன்னுடைய நிருபங்கள் அடிக்கடி சொல்வாரு, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான. எதுக்காக அவர் அந்த ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்றால், ஏனென்றால் கிரேக்கர்களும் ரோமர்களும் யாரை ஆண்டவர் என்று அழைத்தார்கள், சக்கரவர்த்திய ராஜாவை. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை அனுப்பும் போது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல் என்றால் அவர் தன்னை மனிதர்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக மட்டுமல்ல மனிதர்கள் எல்லோர் மீதும் அதிகாரம் உடையவராக இங்கே காண்பிக்கிறார். He has the authority. இப்போ நம்ம வீட்டை வந்து ஜப்தி செய்யறாங்க. இப்ப யாரை கேட்டு ஜப்தி செய்யற அப்படின்னா உடனே அவங்க சொல்றாங்க கவர்னர் இல்லை என்றால் ஜனாதிபதி உங்க வீட்டை ஜப்தி செய்ய சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம யாராவது கேள்வி கேட்க முடியுங்களா? முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒருவேளை சட்ட ரீதியா நம்ம போராடலாமே தவிர இப்ப ஜனாதிபதியோ இல்லை என்றால் இந்த மாநிலத்தினுடைய கவர்னரோ இல்லை என்றால் நம்முடைய முதலமைச்சரோ இந்த வீட்டை ஜப்தி பண்ணணும், இல்ல அடுத்த வாரம் என்ன பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து நம்ம சர்ச்சை மூடி சீல் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம், இல்ல நம்முடைய சட்ட ரீதியாக நம்ம போராடலாமே தவிர அதே அந்த சீலை நம்ம யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, உடைக்க முடியாது. ஏன் உடைக்க முடியாதுன்னா அவர்கள் நம்ம மீது எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க, அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இது ஆண்டவருக்கு வேண்டும் குரியோஸ் என்ற பதத்தை அவர் அங்கே பயன்படுத்தும் போது அவர் தன்னை யாராக வெளிப்படுத்துகிறாருங்க, அவர் இந்த உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகள் மீதும் எல்லா மனிதர்கள் மீதும் அதிகாரமுடைய எஜமானாகிய கர்த்தராக தன்னை வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிய நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are subjected to obey to our master, the Lord. அதே சமயம் இந்த ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா தான் பவனி போவதற்காக ஒரு குதிரையை அழைத்து வர செல்லவில்லை. வழக்கமா
ரோம கிரேக்க ராஜாக்கள் எல்லாம் எதுல வருவாங்கங்க? கம்பீரமா குதிரையில வருவாங்க. ஆனா இதுவே ஒரு கழுதை வருதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அந்த கழுதையை பார்த்து எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக கழுதையின் மீது அவர் பவனி வருகிறார்? ஏனென்றால் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவர். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தாலும் அவர் எப்படி செயல்படுகிறவராக இருக்கிறாருங்க? சாந்தமும் மனத்தாழ்மையும் அன்பும் நீடிய பொறுமையும் உடைய தேவனாய் அவர் இருக்கிறார். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ராஜா இதே மாதிரி என்ன பண்றாருங்க? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் கழுதையின் மீது எருசலேமிலே பவனி வந்தார். அவர் யாருங்க? தாவீது ராஜா. ஆகினால்தான் இவர் என்ன பண்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவர்கள் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, ஏன் இவரு சாந்தமும் மனத்தாழ்மையும் உடைய ராஜாவாக வந்தாரு? ஏன்னா அவர் முதல் முறை இந்த உலகத்திற்கு வந்தபோது பாவங்களை மன்னிக்கும் கிருபையுள்ள தேவனாக இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் முதல் முறை இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னதுங்க? மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. அப்ப மனிதர்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்க வேண்டுமே என்றால் அவர் தன்னுடைய கோபத்தின் சாயலை வெளிப்படுத்தினால் மனிதர்களால் அந்த பாவ மன்னிப்பு என்ன பண்ண முடியாதுங்க? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ மிகவும் இரக்கமும் கிருபையும் உள்ளவராய் அவர் தன்னை சார்ந்த குணத்தோடு அவர் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். ஒரு வசனம் வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். இப்போ இந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்று சகரியா தீர்க்கதரிசி நமக்கு வெளிப்படுத்துறாருங்க. அவர் முதலாவது நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர் என்று நாம் சொல்லுவோமே என்றால் அவர் பாவத்தை கண்டிப்பவர். ஆனா அதே சமயம் அவர் எப்படி பாவத்தை கண்டிக்கிறாருங்க? அவர் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். நீங்க தமிழ் வேதாகமத்தில் அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் அப்படிங்கிற 3 வார்த்தைகளுக்கு இடையே கமா போட்டிருக்க மாட்டாங்க. இது மூன்றுமே 3 பதங்கள். ஆனா இந்த 3 பதங்களுக்கு இடையே என்ன இல்லைங்க? கமா இல்லை. ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது 3ம் ஒன்று சேர்ந்தவராய் அவர் எருசலேமில் என்ன பண்ணுவாருங்க? பவனி வருவார். அவர் நீதி உள்ளவராக மட்டும் வந்தால் அவருக்கு முன்னாடி யாருமே என்ன பண்ண முடியாதுங்க? நிற்க முடியாது. அவர் எப்படி வராங்க? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். இந்த 3 தன்மைகளும் அவருடைய பவனியில ஒன்று சேர என்ன பண்ணுங்க? வெளிப்படும். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று முழு அதிகாரமுடைய ஆண்டவராகிய நம் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டார். He humbled himself. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை அவர் தாழ்த்தினார். He humbled himself to the lowest point. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எஜமான்கள் எல்லாரும் நம் மீது இரக்கமற்ற விதத்திலே அதிகாரம் செலுத்த முயற்சிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது மனதுருக்கம் உடையவராய் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சரி, அடுத்து 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாம் கற்றுக்கொள்கின்ற 2வது உண்மை இயேசு கிறிஸ்துவை குறித்து. இயேசு கிறிஸ்து உலகத்தின் மீட்பராய் இருக்கிறார். He is the Messiah of the world. உலகத்தின் மீட்பர், மெசாயா. இந்த ஈரான் யுத்தம் நடைபெறும் போது சில சமயங்களில் செய்தி சேனல்களில் யாராவது ஒருவர் ஒப்புரவின் பணி, இந்த அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரான் படைகளுக்கும் இடையே ஒப்புரவை யாராவது உருவாக்கணும்னு சொல்லி விரும்பினா அவங்க சொல்லுவாங்க, will he be the Messiah? இவர்தான் மேசியாவா என்று சொல்வார்கள். இப்ப இந்த மேசியா என்பவர் யார்? இந்த மேசியா என்பவர் ஒப்புரவாக்குபவர். அதாவது பிரிந்து இருக்கிற 2 நபர்களை சேர்த்து வைப்பவர் தான் யாருங்க? மேசியா.
இந்த மேசியாவுடைய தன்மைகளில் ஒன்று, அவர் ஒப்புரவாக்குபவர். இரண்டாவது, அவர் விடுவிக்கிறவர். He is the deliverer. அவர் மக்களை விடுவிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர். மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர் என்றும் நாம் சொல்லலாம். இவதான் மேசியான்னு எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? அந்த மக்கள் செய்த காரியம் பாருங்க. 8வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 21:8. தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து. அவங்களுடைய கெஸ்டர்ஸ், அவங்களுடைய செயல்கள், அவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து வந்த உடனே தங்களுடைய வஸ்திரங்கள் என்ன பண்றாங்க? விரித்தார்கள். இது பஸ்கா பண்டிகைக்காக அநேக யூதர்கள் எருசலேமுக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த பண்டிகைக்கு வந்த போது சிறப்பான வஸ்திரங்கள் என்ன பண்ணிருப்பாங்க? உடுத்தி கொள்வதற்காக அவர்கள் எடுத்து வந்திருப்பாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மீது வரும்போது அவர்கள் வஸ்திரங்களை விரித்து மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இது யாருக்கு செய்வாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வழக்கமாக ஒரு யுத்தத்திலே வெற்றி பெற்று வந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுவாங்க? அதை செய்வாங்க. கிரேக்கர்கள் ஒரு ராஜா யுத்தத்தில் வெற்றி பெற்று வரும்போது அவனுக்கு முன்பாக உன்னுடைய தலைமையை நாங்க என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்கிறோம் என்று தங்களுடைய வஸ்திரங்கள் என்ன பண்ணுவாங்க? விரிப்பாங்க. மரக்கிளைகள் என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம சமயத்துல சிவப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்லுவோம். ரெட் கார்பெட் வெல்கம். இப்ப நம்ம பிரதம மந்திரி மோடி அநேக நாடுகளுக்கு போகும்போது அவர் அந்த ஏரோப்ளேன்ல இருந்து இறங்கி வரும்போது சிவப்பு கம்பளம் என்ன பண்ணிருப்பாங்க? விரிச்சிருப்பாங்க. அப்படி அடையாளம் என்ன? உங்களை நாங்க என்ன பண்றோம்? மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இப்ப நீங்களும் நானும் போனோம்னா சிவப்பு கம்பளம் போட்டு நம்மளை வரவேற்பாருங்களா? இல்லைங்க. ஏங்க வரவேற்க மாட்டாங்க? ஏன்னா அந்த சிவப்பு கம்பள வரவேற்பை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு என்ன கிடையாதுங்க? தகுதி இல்லை. அப்ப இந்த யூத மக்கள் மரக்கிளைகளையும் வஸ்திரங்களையும் விரித்து இயேசு கிறிஸ்துவை வரவேற்ற போது அவரை மேசியாவாக அவங்க என்ன பண்ணாங்க? பார்த்தார்கள். ஒருவேளை அவர் சிலுவையிலிருந்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அவருக்கு என்ன பண்ண போறது கிடையாது. எருசலேம் நகர்ல கிடைக்க போவது கிடையாது. இப்ப இந்த ராஜரீக பவனி இவர் மேசியா என்பதை அவர்களுக்கு என்ன பண்ணுதுங்க? நினைவுபடுத்து. அப்படி அவங்க மரக்கிளைகளை போட்டு வரவேற்றது மட்டும் இல்லாம அடுத்த வசனம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். முதல்ல அவங்களுடைய கெஸ்டர், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் அவரை மேசியா என்று பிரதிபலித்தது. இப்ப இரண்டாவதாக அவருடைய வாழ்த்து. இவங்க என்னன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. தாவீதின் குமார். இப்ப இவரை தாவீதின் குமாரன் என்று அவர்கள் அழைக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் யார் வழியில் தோன்றியவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரனா இந்த பூமிக்கு வருவாருங்க? தாவீதின் குமாரனாய். தாவீதின் ஓசன்னா நம்ம ஒவ்வொரு வருஷம் நம்ம கற்றுக்கொண்டதான். ஓசன்னா என்ற பதத்தினுடைய அர்த்தம் என்னதுங்க? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோசன்னா? ரட்சியும். கர்த்தாவே எங்களை ரட்சியும். கர்த்தா. இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தக்கவர் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அவங்க எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, தங்களை விடுவிக்க தேவன் வாக்குத்தத்தம் செய்த மேசியா இவர்தான். அப்போ உடைகளை விரிக்கிறாங்க. ஓசன்னா என்று என்ன பண்றாங்க? அவங்க சத்தமிடுறாங்க. ஆனா இதே கும்பல் தான் ஒரு வாரம் கழிச்சு என்னன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க? இவனை சிலுவையில் அறையும். என்ன ஒரு பரிதாபமான ஒரு காரியம். இவர்தான் மேசியா என்று அவர்கள் தெரிந்திருந்த போதும் இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லும் போது அநேக வேளைகளிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ளாத போது நாம் கிறிஸ்துவின் மகத்துவத்தை உணராதவர்களாக இருக்கிறோம். இவர் எதை தோற்கடிப்பதற்காக எருசலேமுக்கு வந்திருக்கிறாருங்க? ரோமர்களுடைய ஆட்சியை கவிழ்த்தோ இல்லை என்றால் ஏரோது ராஜாவினுடைய ஆட்சியை கவிழ்த்தோ சிங்காசனத்தில் உட்கார்வதற்காக அவர் என்ன பண்ணலைங்க? வர கிடையாது. எருசலேமில் இருக்க சிங்காசனத்தில் உட்கார்றதுக்காக வர கிடையாது. அவர் எதை வெல்வதற்காக வந்திருக்கிறாருங்க? பாவத்தையும் மரணத்தையும் வெல்வதற்காக எருசலேமுக்குள்ளார வராரு. He is coming to conquer sin and death.
அந்த பாவத்தையும் மரணத்தையும் வென்று வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தின்படி பரலோக சிங்காசனத்திலே எண்ணிலடங்காத தேவதூதர்களும் சகல சிருஷ்டிகளும் தொழுது கொள்ளும்படியாக அவர் அமரும்படியாக அவர் அங்கே வருகிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுக்கவும், மரணத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் என்னை விடுதலை கொடுக்கவும், என்னை பரலோகத்திலே அழைத்து சென்று தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளவும் மேசியாவாக இந்த பூமிக்கு வந்தாரு. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ எப்படி நம்ம மாத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நான் என்ன கேட்டாலும் எனக்கு கொடுக்கிற ஒரு பூதத்தை போல நம்ம மாத்தி வச்சிருக்கோம். அலாவுதீன் அற்புத விளக்குல வர பூதம் மாதிரி தேய்ச்சி அந்த பூதம் வந்த உடனே என்ன வேணும்னு கேட்டா அது என்ன பண்ணிருங்க. இப்ப நம்ம ஜெபமும் அப்படிதான் இருக்கு. நம்மளால ஆண்டவருடைய மகத்துவங்களை நினைத்து அவரை துதித்து ஜெபிக்க தெரியல. நமக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்றிகளை நினைத்து அவருக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, நன்றி செலுத்த முடியல. துதிங்கப்பா, ஸ்தோத்திரம் செலுத்துங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்க பாஸ்டர் ஆசீர்வதியும், கட்டுமான பணியை ஆசீர்வதியும், அவங்கள ஆசீர்வதியும், இவங்கள ஆசீர்வதியும். We don't know who Jesus is. அவர் யார் என்று தெரியாததுனாலே அவரை எப்படி போற்றுவது, அவரை எப்படி புகழ்வது, அவரை எப்படி வாழ்த்துவது என்று எனக்கு என்ன பண்ணலீங்க தெரியல. நான் அவரை எப்படி பார்க்கிறேன், நான் கேட்பதை கொடுக்கிற ஒரு நபராக நான் பார்க்கிறேன். இந்த யூத ஜனங்கள் ஏன் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஒரு வாரத்தில் கத்திட்டு அதே 5 நாள் கழித்து இவனை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கத்த வேண்டும்? ஏன்னா தாங்கள் கேட்பதை கொடுப்பவராக தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தார்களே தவிர தங்களுக்காக என்ன செய்ய வந்திருக்கிறார், அவர் யார், அவரால் தங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடும் என்பதை அவர்கள் என்ன பண்ணாங்க, அறியாமல் இருந்தாங்க. ஒருவேளை அவர்கள் நினைத்தது போல இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அந்த ரோமர்களுடைய படைகளை சங்காரம் பண்ணி அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து ரோமர்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பாரு என்றால் அந்த விடுதலை அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை தான் என்ன பண்ண முடியுங்க, அனுபவிக்க முடியும். செத்ததுக்கு அப்புறம் அவன் நரகத்துக்கு தான் போகணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக, அவனுடைய ஆத்மா அழிந்து போகாதபடிக்கு அவனை மீட்கும்படியாக மேசியாவாக வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோமே என்றால் நமக்கு ஐயோ, நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. நிறைய டைம் நம்ம சர்ச்சுக்கு வரப்ப என்ன நினைக்கிறோம்னா, நான் சர்ச்சுக்கு போனா நான் நினைச்சதெல்லாம் கடவுள் என்ன பண்ணிடுவாரு, செஞ்சிருவாரு, இல்லைன்னா கொடுத்துருவாரு. இல்லைங்க, அவர் மேசியா என்று நாம் சொல்லும் போது அவர் நம்முடைய ஆத்தும ரட்சகராக இருக்கிறார். அதனால வேதத்துல சொல்லுது, மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன்னுடைய சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்துவானே என்றால் அதனால் அவனுக்கு ஆதாயம் என்ன? நம்ம அழியக்கூடிய காரியங்களுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவை தேடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நித்தியம் அழிவில்லாத காரியங்களை நமக்கு கொடுப்பதற்காக அவர் என்ன பண்றாருங்க, அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தின் மீட்பர். He is the Messiah of this world. எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாத மீட்பை அவர் நமக்கு கொடுப்பார். ஆனா பரிதாபம், 10வது வசனத்துல ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்றாங்க, அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்த உடனே நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று என்ன பண்ணாங்க, திடீர்னு அவர் வந்த உடனே யாருப்பா இவரு, யாருப்பா இவரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. இப்ப இந்த ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி கத்துறாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டத்தாருடைய பதில பாருங்க. 11ஆம் வசனம் யாராவது ஒரு வாசிக்கலாம். இவர் யாருன்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசியாகிய இயேசு. இப்ப ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு அவருக்கு ஓசனா சொன்னாங்களா? இல்லைங்க. இயேசு கிறிஸ்து கழுதையை பிடித்து வரும்போது இது யாருக்கு வேண்டும் என்று சொல்லு என்று சொன்னாருங்க, ஆண்டவருக்கு. ஆனா இங்க இவரை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க, நபி. இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி அழைக்கிறாருங்க, குரியோஸ், ஆண்டவர் என்று தன்னை அழைக்கிறாரு. ஆனால் இந்த மக்கள் அவரை என்னன்னு சொல்றாங்க, நபி. நபி என்றால் என்ன அர்த்தங்க, தீர்க்கதரிசி.
இன்னைக்கு ஒருவேளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஸ்லாமிய மத போதகர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு தான் சரியா தெரியும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை சரியாக என்ன பண்ணல, புரிந்து கொள்ளவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து யாரு? இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்த தீர்க்கதரிசி, இவர் அற்புதங்களை செய்த தீர்க்கதரிசி, இவர் முகமது நபிக்கு அடுத்து முக்கியமான தீர்க்கதரிசி என்று அவரை தீர்க்கதரிசியாக என்ன பண்றாங்க, காண்பிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அவர் ஆண்டவர். He is God. He is not a mere prophet. இன்னைக்கு உங்களிடத்துல யாராவது வந்து யாருப்பா இந்த இயேசு, who is this Jesus, is he a prophet? அவர் வெறும் தீர்க்கதரிசியா? இல்லைங்க. உங்ககிட்ட யாராவது வந்து யார் இந்த இயேசு என்றால் உங்களால் யார் இந்த இயேசு என்று பதில் சொல்ல முடியுமா? அவர் தாங்க லோக ரட்சகர், அவர் ஒருவர் தாங்க ஆண்டவர். இந்த உலகத்துல வேற எந்த தெய்வமும் உண்மையான தெய்வம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான தேவன். அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அவரை மட்டும்தாங்க நான் மனப்பூர்வமா நான் சேவிப்பேன். வேற எந்த கடவுளையும் நான் தொழுது கொள்ள மாட்டேங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உண்மையான தெய்வன் என்று நம்மள எத்தனை பேர் தைரியமாக உரத்த சத்தமாய் சொல்ல முடியும்? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரம் பார்க்கிறார்கள். அவர்கள் யாரும் இயேசு கிறிஸ்து யார் என்று என்ன பண்ணலைங்க, அறிந்து கொள்ளவே இல்லை. அவர் தேவன், மாம்சத்திலே வெளிப்பட்ட கர்த்தர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உன்னை விடுவிப்பதற்காக, சாத்தானின் தலையை நசுக்குவதற்காக உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று தேவன் ஏவாளுக்கு வாக்கு கொடுத்த மேசியா அவர். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் இடத்திலே உன் சன்னதியின் மூலமாக இந்த உலகம் முழுவதையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் இவர். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன், அவருடைய ராஜ்யம் நித்தியமானது என்று தாவீதுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜா இவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் எப்படிப்பட்டதுங்க? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு எனப்படும். நம்மை விடுவிப்பதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த சமாதான பிரபு ஆகிய அகில சிருஷ்டிப்பையும் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிற ராஜாதி ராஜா இந்த இயேசு கிறிஸ்து. இஸ் நாட் a prophet. யாராவது ஒரு இஸ்லாமியர் உங்ககிட்ட வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன்னை கடவுள் என்று எங்கேயுமே அழைக்கவில்லை, சாகிர் நாயக் என்ற ஒரு இஸ்லாமிய போதகர் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கிறாரா? அப்படி சொல்லுங்க, நான் உடனே இயேசுவை நம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபால்ஸ் டீச்சர். மிகவும் ஆபத்தான ஒரு போலி போதகர். இஸ்லாமியர்களே அவர்களை ஏற்றுக்கொள்ள, நிறைய இஸ்லாமிய நாடுகளிலே அவர் என்ன பண்ணலைங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை, விரட்டி அடிக்கப்பட்டவர். பரிசுத்த வேதாகமத்தின் அநேக வசனங்களை தவறாக எடுத்து மேற்கோள் காண்பித்து கிறிஸ்துவை குறித்து தவறான பரப்புரைகளை செய்கின்ற ஒரு மத போதகர். இயேசு கிறிஸ்து தன்னை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரா? இது யாருக்கு வேணுங்க? குறியோஸ், ஆண்டவருக்கு வேண்டும். யோவான் 8:58 ஆபிரகாமுக்கு முன் நானே, ஆபிரகாமுக்கு முன் நானே என்று சொன்ன உடனே அங்கிருந்த யூதர்கள்லாம் அவர் என்ன பண்ணாங்க? ஏன் கல்லெறிய தொடங்கினாங்கன்னா, ஆபிரகாமுக்கு முன் நானே என்று அவர் சொன்ன போது யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தேவன் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தின அதே வார்த்தை அவர் ஆபிரகாமுக்கு முன் நானே. அதை நம்ம கரெக்டா மொழிபெயர்க்கணும்னா, ஆபிரகாமுக்கு முன் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். Before Abraham, I am who I am.
இயேசு கிறிஸ்து தன்னை பல முறை ஆண்டவராக புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் 489 முறை இயேசுவே ஆண்டவர், ஜீசஸ் இஸ் லார்ட் என்ற பதம் 480 முறை என்ன பண்ணிருக்குங்க, பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சாகிர் நாயக் கேட்கிற மாதிரி ஒரு முறை இல்லைங்க, 489 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவர் நம்மை விடுவிக்க வந்த மேசியாவாகிய இரட்சகர். 12-17 வசனங்களிலே மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து தனது திருச்சபையின் ராஜாவாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிங் ஆஃப் ஹிஸ் சர்ச். இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சபையின் ராஜாவாக இருக்கிறார். இப்ப என்ன நடக்குது இந்த 12-17 வசனங்களிலே? அவர் எருசலேமுக்கு வரும்போது தன்னை அவர் மேசியாவாக வெளிப்படுத்துறாரு. எப்படிப்பட்ட மேசியாவாக வெளிப்படுத்துறாரு? அவர் நேரா பிலாத்தினுடைய அரண்மனைக்கு போகல, இல்ல ஏரோது ராஜா அங்க இருக்கிறார், ஏரோது ராஜாட்ட அவர் என்ன பண்ணீங்க போகல. அவர் எங்க போறாருங்க? அவர் தேவ ஆலயத்திற்கு அவர் என்ன பண்றாருங்க, வருகிறார். He is coming to the temple. அவர் தேவாலயத்தில் வந்த உடனே அவர் செய்கின்ற செயல்கள் நம்ம பார்க்கலாம். அவர் வந்துட்டு 12வது வசனத்திலே வாசிக்கலாம். ஓகே, முதலாவது இந்த 12ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவ ஆலயம் ஒரு வியாபார மையமாவதை விரும்பவில்லை. Jesus Christ doesn't want the church to be a business center. தேவனுடைய ஆலயம் ஒரு வியாபார மையமாக என்ன பண்ணக்கூடாதுங்க, மாறக்கூடாது. காசு சம்பாதிக்கிற ஒரு இடமா அவருடைய ஆலயம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்துக்குள்ள வந்தபோது தேவாலயத்தை என்ன பண்றாருங்க, சுத்தம் செய்றாரு. அங்க காசு வச்சிருக்கவனை அடிச்சு துரத்துறாரு, புறா விற்கிறவன் என்ன பண்றாருங்க, அடிச்சு துரத்துறாரு. அடுத்த வாரம் இந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்காக இவர் மீது என்ன குற்றம் சுமத்தலாம் என்று யூதர்கள் தேடுறாங்க. அப்படி தேடும் போது இப்ப இயேசு கிறிஸ்து இங்க செய்தது தவறாக இருந்திருந்தால் இதை அவர் மேல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு குற்றமா சுமத்தி இருப்பாங்க. ஆனா இதை ஒரு குற்றமாக என்ன பண்ணலைங்க, சுமத்தவில்லை. இயேசு கிறிஸ்து அவங்க கைது செய்யவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சரியானதை செய்தார். அப்படி அவர் என்ன சரியானதை செய்தார்? அந்த தேவாலயத்திலே வெளிப்புறம் என்று ஒன்று இருக்குது, அவுட்டர் கோர்ட். யூதருடைய தேவாலயத்துக்குள்ள நம்ம நுழைந்த உடனே முதல்ல வெளிப்புறம் அவுட்டர் கோர்ட் என்று ஒன்று இருக்கும், இன்னொன்னு த ஹோலி பிளேஸ் பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கும், இன்னொன்னு மகா பரிசுத்த ஸ்தலம் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இருக்கும். இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யூதர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, போக முடியும். ஆனால் இந்த அவுட்டர் கோர்ட் வெளிப்பிரகாரம் என்று சொல்லுவோம், அந்த வெளிப்பிரகாரத்துக்குள்ளாக யார் வேணாலும் வந்து கடவுள்கிட்ட என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த தேவாலயத்தில் அவுட்டர் கோர்ட்னு ஒரு இடம் இருக்கு. இப்ப இந்த யூத மத தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அவுட்டர் கோர்ட் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ற இடத்துல கடையை போட்டாங்க. அதே மாதிரி இந்த அவுட்டர் கோர்ட்ல அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, 2 பாவங்கள் அவங்க செஞ்சாங்க. ஒண்ணு, இப்ப நம்ம ஒரு காயின் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய நாட்டினுடைய ஒரு காயின் எடுக்கிறோம்னா ஒரு பக்கம் வந்து விலை இருக்கும், இது வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசனுடைய முத்திரை, அதனுடைய எம்பளம் இருக்கும். இதே மாதிரிதான் ரோமர்கள் பயன்படுத்தின காயின்ல வந்து ஒரு பக்கம் அதனுடைய மதிப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் ராயனுடைய முத்திரை இருக்கும். இப்ப யூத மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காயினை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. ஆனா கோயிலுக்குள்ளார அந்த காயின் என்ன பண்ண மாட்டான், கோயிலுக்குள்ளார அதை பயன்படுத்தின என்னது, விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளார காணிக்க போடுறதுக்குன்னு ஒரு காசு அவன் உருவாக்கி வச்சிருந்தான். இப்போ உதாரணமா இப்போ இந்த 10 ரூபாய் என் கையில் இருக்கு, இதை நான் இந்தியாவில் எங்க போனாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா வேற ஒரு நாட்டுக்கு, இப்போ ரஷ்யாவுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை கடையில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ ரஷ்யாவில் போய் நான் இதை பயன்படுத்தணும்னா அப்போ ரஷ்ய நாட்டினுடைய காசை நான் என்ன பண்ணணும், வாங்க. இப்போ நம்ம இங்கிலாந்துக்கே போறோம்னு வச்சுக்கோம், இப்போ இங்கிலாந்துக்கு நாங்கள் போகணும்னா இங்கிலாந்து நாட்டினுடைய ஒரு பவுண்டுக்கு இந்திய நாட்டினுடைய காசு 120 ரூபாய்க்கு மேலே என்ன பண்ணணும்,
கொடுக்கணும். இப்போ நாணய மதிப்புன்னு ஒன்று இருக்கும். 120 ரூபாய் அப்படின்னா, இப்போ நான் நாமக்கல்ல போய் ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் ஆள்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு 10 பவுண்ட் வேணும். இப்போ ஒரு 10 பவுண்ட் வேணும்னா அவர் என்கிட்ட எவ்வளோ வாங்கணும்? 1200 ரூபா தான் வாங்கணும். ஆனால் அவர் சொல்லுவார் 10 பவுண்டுக்கு 1300 ரூபாய். அப்போ அந்த 100 ரூபாய் யாருக்கு சொந்தங்க? அவருக்கு கமிஷன் சார்ஜ். 1200 ரூபா அந்த நாணயத்தினுடைய மதிப்பு. இது ஒரு வியாபாரம். வியாபாரம்னு அப்படிதான் இருக்கும். ஆனால் இதை திருச்சபையில் பண்ணா, இப்போ சப்போஸ் நம்ம சர்ச்சினுடைய செக்ரட்டரியும் ட்ரெஷரரும் ஒரு ரூல் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. அப்போ இந்திய நாட்டினுடைய காயினை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? காணிக்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? முன்னாடி ஒரு டேபிள் போட்டு, இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ காணிக்க போட போகிறீங்க? நான் 100 ரூபாய் போட போகிறேன். இப்போ நாங்கள் SBM சர்ச்சுக்குன்னு ஒரு ரூபாய் நோட்டு அடிச்சு வச்சிருக்கோம். அதை தான் நீங்கள் காணிக்க என்ன பண்ணணும்? சரிங்க, அப்போ எனக்கு அந்த நோட்டு 100 ரூபாய்க்கு அந்த நோட்டு கொடுங்க அப்படின்னா, இல்லை நீ 110 ரூபாய் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இப்போ 100 ரூபாய் எங்கே போகும்? ஆலயத்துக்கு போகும். மீதி 10 ரூபாய் எங்கே போகும்? அதில் அவங்களுக்கு 5 ரூபாய், எனக்கு 5 ரூபாய். இதுதான் அங்கே செஞ்சாங்க. ஆலயத்துக்குன்னு ஒரு காசை ரெடி பண்ணிட்டு, அந்த காசை விற்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருந்தா உட்கார வச்சிருந்தா, அந்த காசுல வந்து அந்த மணி எக்ஸ்சேஞ்சருக்கு கொஞ்சம் பணம், பிரதான ஆசாரியன் வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்க? பணம் வந்து போயிடும். ரெண்டாவது, அந்த ஆலயத்தில் பலி செலுத்தணும் அப்படின்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ புறாவையோ கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொண்டு வரப்போ அந்த ஆசாரியன் வந்து இதை பலி செலுத்தலான்னு சொன்னாதான் அவங்க பலி செலுத்த முடியும். இப்போ ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் என்ன பண்றான்? ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து பலி செலுத்தலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா அவன் சொல்லுவான், இந்த ஆட்டுக்குட்டி செல்லாது. ஏங்க செல்லாது? பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் என்ன பண்ணணும்? இந்த ஆட்டுக்குட்டியில பாரு, இங்க ஒரு புள்ளி இருக்கு, இல்ல இங்க ஒரு மரு இருக்கு, இங்க ஒரு மச்சம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீ போய் இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ண? வித்து அந்த ஆலய வளாகத்தில் விற்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்து நீ என்ன பண்ண? கூட. சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போனீங்கன்னா, இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மாறிட்டு வருது. ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போனோம்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம்னு சொல்லுவாங்க, சார் முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கு, அங்கே போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அப்போ அவர் என்ன பண்ணுவாருங்க? விலை மதிப்பு இல்லாத ஒரு ஃபார்ம், அது கவர்மெண்ட் வந்து இலவசமாக நமக்கு கொடுக்குற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, சார் ஒரு 500 ரூபீஸ். அதே மாதிரிதான் எருசலேம் தேவாலயத்தில் சொந்தமாக அவங்க கொண்டு வருகிற விலங்குகள் என்ன பண்ணல? பலி செலுத்தாம அந்த ஆலய வளாகத்தில் விற்கப்பட்ட, இப்போ இயேசு கிறிஸ்து வந்த உடனே அந்த இடத்த தான் அவர் சுத்தம் பண்றார். ஜெபம் என்பது ஒவ்வொரு மனிதரும் கடவுளோடு நேரடியாக பேச தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். இன்னைக்கு காசுக்காக ஜெபம் பண்றேன்னு ஒருத்தன் சொன்னாலே அவன் யாருங்க? ஊழியக்காரன் இல்ல, அவன் வியாபாரி. நீங்க எங்களுக்கு காணிக்க கொடுங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாலே அவங்க யாருங்க? நீங்க மனமு வந்து ஒரு ஊழியக்காரருக்கு நீங்க கொடுக்கறது வேற. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் என்ன பண்றாங்கன்னா, காசு வாங்கிட்டு ஜெபம் பண்றதுக்கு LIC மாதிரி திட்டங்கள் என்ன பண்ணிருக்காங்க? வகுத்து வச்சிருக்காங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான். நீங்க காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? ஜெபம். இதெல்லாம் வியாபாரம். இப்படிப்பட்ட இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க? ஏமாந்துடக்கூடாது. அடுத்து, அப்போ அவரு தன்னுடைய ஆலயம் ஒரு வியாபார இடமாக மாறக்கூடாது என்று விரும்புகிறார். அது மட்டும் இல்லாம அடுத்த வசனம் 13ஆம் வசனம், என்னுடைய வீடு என்ன வீடு என்று சொல்லப்படுங்க? ஜப வீடு எனப்படும். நீங்களும் அதை என்னவா மாற்றிட்டீங்க? இங்க 2 தீர்க்க தரிசன வசனங்களை சொல்றாரு. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே என்னுடைய வீடு ஜப வீடு என்று தேவன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவன் என்ன கூறியிருக்கிறார்? இதை அவர்கள் கல்லர் குகையாக மாற்றிட்டாங்க. எப்படி அவங்க கல்லர் குகையாக மாற்றினார்கள்? How did they change it into a robber's den? வாசிக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம். ஒருவேளை உங்களுடைய வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நீங்க திருப்பி கொடுங்க. ஏன்னா சற்று நீண்ட
வசனமாக இருக்கு. எரேமியா 7ஆம் அதிகாரம் 3-13 வசனங்கள். முதலாவது, எப்படி மனிதர்கள் தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்குறாங்க? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சரிப்பா ஊழியக்காரங்க தான் அதை கல்லர் குகையா என்ன பண்றாங்க, மாற்றுறாங்க வியாபாரமாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. விசுவாசிகள் எப்படி அதை கல்லர் குகையா மாத்துறாங்க? உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் சீர்படுத்தாமல், அதாவது என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பாம, என் மனம் போன போக்கிலே நான் கடவுளுக்கு விரோதமாகவும் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் பாவம் செய்து கொண்டு, ஆனா நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன். 4ஆம் வசனத்துல பாருங்க, தீர்க்கதரிசி எத்தனை முறை சொல்றாருங்க, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே. He is calling the attention of the people. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், ஆனா கடவுளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நான் வந்து என்ன பண்ணுவேன், கலந்துக்குவேன், நான் காணிக்கை என்ன பண்ணிடுவேன், போட்டுருவேன். அப்ப கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் நினைப்பேன் என்றால், நான் கர்த்தருடைய ஆலயத்தை எப்படி மாத்துறேங்க, கல்லர் குகையாக மாற்றுகிறேன். இப்ப எரேமியாவின் மூலமாக தேவன் என்ன சொன்னாரு, நீ முதல்ல மனம் திரும்பு, உன்னுடைய பாவத்திலிருந்து நீ என்ன பண்ணணும், மனம் திரும்பணும், உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்படுத்திக்கணும், அதுக்கப்புறம் நீ சர்ச்சுக்கு வா, அதுக்கப்புறம் நீ ஆண்டவருக்கு காணிக்க கொடு. அப்படி இல்லை அப்படின்னா நீ இதை என்ன நினைக்கிற? ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க நிறைய நேரங்கள்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போறப்போ பல நிரபராதிகள் மாட்டிக்கொள்றாங்க, பல குற்றவாளிகள் விடுதலை பெற்றுக் கொள்றாங்க. ஒரு முறை நாங்க எங்க காலேஜ் மூலமா ஒரு ஊழியத்துக்கு போறோம். அந்த ஊழியத்துக்கு போறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எங்களுடைய டிரைவர் வந்து எங்களுடைய வாகனத்தை ஓரமா நிறுத்துறாரு. நிறுத்தினப்போ பின்னாடி வந்த ஒரு பால் வேன் வந்து எங்க மேல என்ன பண்ணிட்டாங்க, மோதிட்டாங்க. இப்போ மோதின உடனே அங்க பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க போறோம். அவரும் வர்றார், வண்டி ஓட்டுனரும் வர்றாரு. அந்த வண்டிக்கு வந்து பேப்பர் கிடையாது, அந்த ஓட்டுநருக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது. ஏன்னா ஆன் த ஸ்பாட் எங்களுக்கு முன்னாடியே போலீஸ் இதெல்லாம் விசாரிச்சிட்டாங்க. அப்போ அந்த வண்டியோடைய ஓனர் வராரு, சார் இந்த வண்டியை நான் அடமானத்தில் வச்சிருக்கேன், இந்த பேப்பர்லாம் இல்லைங்க. போலீஸ்காரங்க எங்க கண் முன்னாடியே திட்டுறாங்க, வண்டி லைசன்ஸ் இல்லாத ஒருத்தனை வண்டியை ஓட்ட சொல்லி, பேப்பர் இல்லாத ஒரு வண்டியை என்ன பண்ற, கொண்டு இடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேஸே அவங்க எடுக்கல. திடீர்னு சாயந்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் வண்டி டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கு, நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட. இப்போ உடனே எங்க டிரைவர், அதே மாதிரி எங்க கூட வந்த ஒருத்தர் வந்து ரொம்ப கோபம் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க அந்த டிரைவருடைய லைசன்ஸை காட்டுங்க அப்படின்னா, வேற ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க லைசன்ஸோட. அந்த போலீஸ்காரர் என்ன சொல், அந்த போலீஸ்காரர் ஒரு கிறிஸ்டின். அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, இவர் தாங்க வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. இப்ப நாங்களாம் சொல்றோம், இல்லைங்க இவர் வண்டி உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது நீங்க சொல்றீங்களா? என்ன ஆயிடுச்சுங்க, அவன்கிட்ட காசு வாங்கின உடனே குற்றவாளி என்னவாயிட்டா, நல்லவன் ஆயிட்டா. பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, குற்றவாளியா மாறிட்டாங்க. அப்போ உடனே எங்களுக்கு காம்ப்ரமைஸ் எல்லாம் வேண்டாங்க, நாங்கள் கிளம்பி போயிடும். கடவுளுடைய ஆலயத்தையும் நம்ம அப்படி மாற்ற நினைக்கிறோம். எப்படி மாற்ற நினைக்கிறோம் அப்படின்னா, தவறான வழியில பணத்தை சம்பாதிக்கிறது. அடுத்து வேதத்துக்கு விரோதமா வாழ்க்கை வாழ்வது, ஆனா கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பது. நம்ம கடவுளை யாருன்னு நினைக்கிறோங்க, லஞ்சம் வாங்குற ஒரு போலீஸா, இல்ல நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு தீர்ப்பை மாத்தி சொல்ற ஒரு ஜட்ஜுங்களா, நீதிபதிங்களா? அதனால எரேமியாவின் மூலம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன் என்னுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்க மாற்றுகிறீர்கள்? அடுத்து 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே என்றால் சொல்றாரு, அந்த எரேமியா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்காக கேடு உண்டாக்க அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களானால்.
தேவனுடைய அன்பற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் தேவனை தொழுது கொள்வது. கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்காருங்க? திக்கற்றவனுக்கும், அந்த பரதேசி என்றால் என்ன, வீடும் நாடும் ஒன்னும் இல்லாதவனுக்கும், விதவைகளுக்கும், ஏழைகளுக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப கடவுளை போல இந்த சமுதாயத்திலே திக்கற்ற ஏழை எளிய மக்கள் மீது நான் இரக்கம் கொள்ளாமல் ஞாயிற்றுக்கிழமை வந்து கடவுள் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர்னு சொல்லிட்டு அவரை பத்தி நான் தியானிப்பேன் என்றால் தேவனுடைய ஆலயத்தை நான் என்னவா மாத்துறேங்க? கல்லர் குகையாக நான் மாற்றுகின்றேன். அடுத்து 14ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது குருடரும் சப்பானியரும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். தேவன் அவருடைய வீடு குணமாக்கும், சுகமளிக்கும் ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants his house to be a house of healing. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே அங்கே வந்தது போல சரீர பிரகாரமாக உடைக்கப்பட்டவர்கள் வராமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக உடைக்கப்பட்டவர்கள் அநேகர் வருவாங்க. இப்ப இந்த ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சுகத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை பெற்றவர்களாய், இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும் போது அவர்கள் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் கடந்து செல்கிற ஒரு இடமாக நம்முடைய தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும். இப்ப தேவன் தன்னுடைய ஆலயம் ஒரு வியாபார மையமாகி விடக்கூடாது. அதே போல தன்னுடைய ஆலயம் ஒரு கல்லர் குகையாக மாறிவிடக்கூடாது. ஆனால் தன்னுடைய ஆலயம் ஒரு சுகமளிக்கும் ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆத்தும ரீதியாகவும் சரி. அப்படி இந்த ஆலயம் ஒரு சுகமளிக்கும் இடமாக இருக்க வேண்டுமே என்றால் இது ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டும். This is not a house of activity, this is a house of prayer. இது பல நிகழ்வுகள் நடக்கும் ஒரு ஸ்தலம் அல்ல, இது தேவனுடைய நாமத்தினால் அவரை மனிதர்கள் வந்து வேண்டிக் கொள்கிற ஒரு ஜெப வீடாக என்ன பண்ணணுங்க இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே நாம் தேவனை தேடாமல் இருக்கும் போது நாம் தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக நாம் என்ன பண்றோங்க மாற்றோம். இப்ப இயேசுக்கு சொல்றார், இது எல்லா மனிதருக்கும் ஜெப வீடு. Even the Gentiles can come and pray. புறஜாதியாரும் வந்து ஜெபிக்கின்ற ஒரு இடம். ஒரு ஹிந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கடவுளை நம்பாதவர்களாக இருந்தாலும் யார் வேணாலும் இங்க வந்து என்ன பண்ணலாங்க, ஜெபம் பண்ணலாம். அவர்கள் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். இயேசு கிறிஸ்து தன்னை ஆண்டவராகவும் தன்னை மீட்பராகவும் தன்னுடைய திருச்சபையின் ராஜாவாகவும் அவர் தன்னை என்ன பண்றாருங்க காண்பிக்கின்றார். இங்க இயேசு தன்னை எப்படி, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல சிலுவை மரணத்தை குறித்து வியாகுலப்பட்டு அவர் ஜெபித்து கொண்டிருந்தாரோ இல்லையா, அந்த என்ன சொல்றது, அவருடைய வேர்வை ரத்தமாக என்ன பண்ணிருச்சுங்க மாறி ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அங்க தூங்கிட்டு இருந்தா, அங்க தூங்கிட்டு இருந்தா. இங்க பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து வேதனையோடு அவங்களுக்கு முன்னாடி இந்த இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ராஜாவா பவனி வந்துட்டு இருக்காரு. இவன் இயேசு யாருன்னே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்ல சொல்லுவாங்க கும்பல்ல கோவிந்தா போடுறது அப்படிங்கிற மாதிரி, இவன் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி என்ன பண்ணிட்டே இருக்கான், கத்திட்டே வரான். அவனை பார்த்த போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்த போது அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து என்ன பண்ணாருங்க, கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் கண்ணீர் விட்டு அழுதார் என்றால், இந்த இயேசு யார் என்று அறியாமலே அவர் கூட என்ன பண்றாங்க வராங்க. இந்த இயேசு யார் என்று வராமலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்றாங்க. இந்த இயேசு யார் என்று தெரியாமலே அவர் லாசரு உயிரோடு எழுப்பினார்ப்பா, அவர் நிறைய அற்புதம் செஞ்சார்ப்பா, இவரை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்ல. இப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஏன் இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்கிறார்? நம்ம பாடுறோம் எல்லாம் இயேசுவே, ஆனா இயேசுனா யாருன்னு நமக்கு தெரியாது.
இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன பண்றோங்க, அறியாமல் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுறப்ப நான் என்ன பண்றேன், பாட்டு பாடுறேன். ஆனா இந்த ஆலயத்தை விட்டு வெளியில போயிட்டேன் அப்படின்னா இயேசுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. என் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? இயேசு கிறிஸ்து யாருன்னு என்னுடைய வாழ்க்கையை பார்த்து யாருமே என்ன பண்ண முடியாதுங்க. கடந்த ஒரு வாரத்துல நீங்க எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருப்பீங்க. நீங்க வேலை செய்யற இடமாக இருக்கலாம், நீங்க குடியிருக்கிற இடமாக இருக்கலாம், இல்ல நீங்க உங்களுடைய உறவினர்களாக நண்பர்களாக இருக்கலாம். யாராவது ஒருவர் உங்களுடைய செயலை பார்த்து வியந்து, என்னப்பா எல்லாரும் இப்படி இருக்காங்க, நீ மட்டும் வித்தியாசமா இருக்கே, நீ மட்டும் ஏன் அந்த தப்பு பண்ணல, நீ மட்டும் ஏன் வித்தியாசமா பேசுற, நீ மட்டும் ஏன் வித்தியாசமா பழகுற, நீ மட்டும் ஏன் என்கிட்ட இவ்வளவு அன்பா இருக்க கேட்டாங்களாங்க? யாராவது ஒருவர் அவங்ககிட்ட உரத்த சத்தமா சொன்னீங்களா, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்குள்ளார இயேசு இருக்கிறாருப்பா, அந்த இயேசு எனக்குள்ளார இருக்கிறனால தான் நான் வந்து வித்தியாசமா இருக்கேன்? யாருடைய வாழ்க்கையிலாவது இது நடந்ததுங்களா? இன்னும் சில நிமிடங்கள்ல பாட போறோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாள் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு. அந்த பாடல உண்மையா நம்ம பாடணும்னா எப்படி பாடணும்னு ஒருத்தர் பாடி காமிச்சார். என்னன்னா, அர்ப்பணித்தேன் என்னை கொஞ்சமுமாய், அற்புத நாதா உங்கராஜன். அனைத்தும் கிறிஸ்துவின் பாடாதீங்க, கொஞ்சம் மட்டும் கிறிஸ்துவுக்கு. அப்படிதாங்க நம்ம வாழ்க்கை இருக்கு. வாயை திறந்தா கெட்ட வார்த்தை. இங்க வந்து இயேசுதான் எல்லான்னு சொல்றோம். இந்த வாசலை தாண்டி போயிட்டா பணம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஒருவேளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறவராய் இருக்கிறாரா? இல்லை என்றால் என்னுடைய மகன், என்னுடைய மகள் யோபுவை பார்த்து சொன்ன மாதிரி, நீ யோபுவை பார்த்தாயா? நம்மளே எத்தனை பேருடைய வாழ்க்கையை பார்த்து இயேசு கிறிஸ்து அப்படி சொல்வாருங்க. இன்னைக்கு இந்த உலகம் கிறிஸ்தவத்தை ஒரு அர்த்தமற்ற மதமாக மாற்றிவிட்டது. கிறிஸ்தவத்தை ஒரு வியாபார மயமாக்கப்பட்ட ஒரு மதமாக மாற்றிவிட்டது. கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் தரை குறைவாக மாற்றிவிட்டது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக திருச்சபைகளையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார். ஏன் கண்ணீர் வடிக்கிறவராக இருக்கிறார்? 42ஆம் வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயே, ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு. இயேசு கிறிஸ்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாருங்க. அவர் தான் மேசியாங்கிறது அவங்களுடைய கண்களுக்கு எப்படி இருந்ததுங்க? மறைவாக இருந்தது. வார வாரம் திருச்சபைக்கு வரோம், வார வாரம் செய்தியை கேட்கிறோம், நிறைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம செய்கின்றோம். ஆனால் இயேசு யார் என்பவர் நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறாருங்க? மறைவாக இருக்கிறார். ஏன் மறைவாக இருக்கிறார்? இந்த ஆலயத்தை விட்டு நான் காலடி எடுத்து வைத்த உடனே என்னை நான் இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆலயத்துக்குள்ளார உட்கார்ந்து இருக்கும் போது நான் இயேசுக்காக வாழ வேண்டும், நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளாக இருக்கு. ஆனா இந்த ஆலயத்தினுடைய படிக்கட்டை தாண்டின உடனே நான் என்னை இந்த உலகத்திற்கு விற்று போடுகிறேன். கிறிஸ்து என் கண்களுக்கு மறைந்து போகிறார். இந்த உலகமும், இந்த உலகத்தின் செல்வமும், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் என் கண்களையும் என் எண்ணங்களையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். நான் கிறிஸ்துவுக்காக வாழாமல் எனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் வாழ்கிறவனாக மாறி போகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அழகும் அலங்கரிப்புமான ஆலய கட்டிடங்களை விரும்பவில்லை. சுத்த இருதயமுள்ள விசுவாச கூட்டத்தை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். தனக்காக
சாலையிலே சென்று ஆர்ப்பரித்து போராடுகிறவர்களை அவர் என்ன பண்ணலைங்க, தேடவில்லை. அமைதியாக அவர்கள் இருக்கும் இடங்களிலே இந்த உலகத்தின் ஒளியாய், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் வாழ்கின்ற விசுவாசிகளையும் திருச்சபைகளையும் அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய காணிக்கைகளை காட்டிலும், நம்முடைய பரிசுத்தத்திலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த கேள்வியோடு இன்றைக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் இன்று நின்று கொண்டிருப்பாரே என்றால், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர் மகிழ்ச்சியாக இருப்பாரா? இல்லை என்றால் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்ததை போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாரா? தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக நம்முடைய மனக்கண்களை திறந்தருள்வாராக. ஆமென்.